நாம் இன்றைக்கி சுவையான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணது, கட் பண்ண 2 வெங்காயம், கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை மேலே தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அலசி வச்சுருக்கிற ஒரு கொத்து கறிவேப்பிலை ப்ளஸ் கொத்தமல்லியும் 2த்தையும் பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம். தூவியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. ஸோ வாரத்துக்கு 2 தடவையாவது செஞ்சு சாப்பிட்டுக்க.